ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான பாலக்கீரை கொழும்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் 2 கட்டு பாலக்கீரை எடுத்துருக்குறேன். இதை நல்லா நம்ம இந்த மாதிரி கிள்ளி நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இதை நல்லா ஒரு 3 தடவை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நான் துவரம் பருப்பு சேர்க்குறேன். துவரம் பருப்பும் மைசூர் பருப்பும் சேர்த்து 200 கிராம் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்ச கீரை சேர்த்துக்கலாம். இப்போது கொழும்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பார்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 5, 2 வெங்காயம், காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா, பூண்டு சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு தாளிக்கிறதுக்கு தட்டி வச்சுக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி திட்டமாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்து நம்ம குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். இதை ஒரு கலக்கி இப்போ இது ஒரு 3 விசிலுக்கு நம்ம மூடி போட்டு வைக்கலாம். இப்போ 3 விசில் வரட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு விசில் காற்று இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு நல்லா கீரை பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை கொஞ்சம் தண்ணி ஸ்ட்ரைன் பண்ணி நம்ம கடைஞ்சிக்கலாம். கீரை நல்லா மையாக கடினோம், அப்போ தான் கீரை குழம்பு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கடிஞ்சிக்கலாம். இப்போ கடிஞ்சாச்சு. இப்போது ஒரு பேன் வச்சு ஸ்டவ்வில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானோடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன். கீரை குழம்புக்கு பூண்டு தட்டி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஒரு 1/2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன், பொடியாக கட் பண்ணி. இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினோடனே நம்ம கீரையில் சேர்த்துக்கலாம். நான் தண்ணி இவ்வளோ தான் சேர்க்குவேன். தண்ணி இன்னும் அதிகமாக தேவைன்னாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆனால் கீரை குழம்பு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது உப்பு தேவையான அளவு சேர்த்து கொழும்பு நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். பாருங்கள், இப்போ கொழும்பு நல்லா கொதி வருது. நம்ம நல்லா மணமாக பாலக்கீரை கொழும்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சீக்கிரம் சட்டுன்னு செஞ்சிடலாம். நம்ம சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.